அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 11/3/2024 திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல சிவபெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஆயுளும் ஆரோக்கியமும் ஏற்படவும், எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி வாழ்க்கையிலே நன்மைகள் கிடைக்கவும் வெற்றிகள் கிடைக்கவும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருத வருஷம் மாசி மாதம் 28ஆம் நாள். இன்று பிற்பகல் 1:17 வரை பிரதமை திதி உள்ளது. அதன் பின்னர் துதியை திதி உள்ளது. இன்று அதிகாலை 3:43 வரை பூரட்டாதி நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் உத்திரட்டாதி நட்சத்திரம் உள்ளது. இன்று அதிகாலை 3:43 வரை சித்த யோகம் உள்ளது. அதன் பின்னர் காலை 6:24 வரை அமிர்த யோகம் உள்ளது. அதன் பின்னர் சித்த யோகம் உள்ளது. இன்று ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். தேவையில்லாத பிரச்சனைகளிலே தலையிடப்படாது. வீட்டிலே உள்ளவர்களுடன் அமைதியாக இருக்க வேண்டும். பெரியவர்களுடன் சில மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அதிகாரிகளின் தொல்லைகள் இருக்கும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலுமே கவனமாக இருக்க வேண்டிய நாள். சாப்பாடு உணவு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். பரீட்சைகளிலே கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாள். இன்று விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு இருந்த போட்டிகள் குறையும். நன்மைகள் நடக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. ரிஷபராசி அன்பர்களே, வரவுகள் வருகின்ற நாள். கடன் கொடுத்தவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். பாக்கிகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் கூடும் நாள். இன்றைய வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். அரசு பணியாளர்கள், அரசு ஊழியர்களுக்கும் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தருகின்ற நாள். வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. பாஸ்போர்ட், விசா மற்றும் டாக்குமெண்ட்ஸ் விஷயங்கள் செய்வதற்கு அற்புதமான ஒரு நாள். இன்று ஆன்மீகவாதிகளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ காளியம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மிதுன ராசி அன்பர்களே, ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். பெரியவர்கள் முதியவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். பிரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல அனுகூலமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. ஆசிரியர்களாக இருப்பவர்கள், கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மாணவர்கள் பரீட்சைகளிலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். MBA, MTech, MCA படித்தவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு தேடி வரும். தொண்டர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது கிளையன்ட்ஸ் கிடைப்பார்கள். இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் நாளாகவும் லாபங்கள் கிடைக்கும் நாளாகவும் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் இருப்பதனால் எச்சரிக்கை தேவை.
வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. நண்பர்களே எதிரிகளாக மாறக்கூடிய நிலை உள்ளது. கவனமாக இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து போவது நல்லது. சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு பண விரயம் உண்டு. சில பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொள்வீர்கள். கவனமாக இருக்க வேண்டிய நாள். கலைத்துறையினருக்கு பயணங்களால் நன்மைகள் குறைவாக இருக்கிறது. பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும். அறிமுகம் இல்லாத நபர்களுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. மீடியாக்கள் இருப்பவர்கள், சோசியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் மற்றும் மளிகை கடை வைத்திருப்பவர்கள், நடைபாதை வியாபாரிகளுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று அரசு ஊழியர்கள் மதிய நேரத்துக்கு பின்னர் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கும் தீய பலன்கள் குறைவதற்கும் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. சிம்மராசி அன்பர்களே, ஆதாயமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. பழைய கொடுக்கல் வாங்கல்களிலே வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். தொழிலதிபர்களுக்கு அற்புதமான நாள். புது வாய்ப்புகள் தேடி வரும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். நிதி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரச்சனைகள் குறையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. அதே போல கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. கன்னிராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள். உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் வீட்டிலே அல்லது அலுவலகத்திலே நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சக ஊழியர்களாலும் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஐடி ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. வீட்டிலுள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு சில பொறுப்புகள் வந்து சேரும். தாய்வழி உறவுகளாலும் சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலா ராசி அன்பர்களே, லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். குறிப்பாக வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு அற்புதமான நாள். தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது கிளையன்ட்ஸ் கிடைப்பார்கள். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் ஆட்டோமொபைல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் செய்பவர்கள் மற்றும் மொபைல் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கும் லாபங்கள் கிடைப்பதற்கும் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். ஹார்ட் பேஷண்டாக இருப்பவர்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும். ஹாஸ்பிட்டல் மற்றும் கிளினிக் நடத்துபவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. மருத்துவர்களாக இருப்பவர்கள், மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், கால் சென்டர், பிபிஓ, கேபிஓ மற்றும் டெலிகம்யூனிகேஷன் செக்டாரில் உள்ளவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்கிரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிலருக்கு அனுகூலமான செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. தம்பதிகளிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள நாளாக உள்ளது. காதலர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு.
உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. தனுசு ராசி அன்பர்களே, உயர்வான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். திடீர் பயணங்களும் செல்வதற்கான வாய்ப்புள்ள நாள். வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்கள், பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் கிடைக்கும் நாளாக உள்ளது. வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு வேற கம்பெனி மாற நினைப்பவர்களும் அதற்கான முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடலாம். இன்று மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். அதே போல ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் படிக்கும் மாணவர்கள், சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎஃப்ஏ படிக்கும் மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று விவசாயிகளுக்கு புது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு புது ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புள்ள நாள். நல்ல செய்திகள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். கோபம் வர மாதிரி சில விஷயங்கள் நடக்கும், கவனமாக இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதிகாரிகளின் தொல்லைக்கு உள்ளாவீர்கள். அரசு ஊழியர்கள் பணம் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலுமே எச்சரிக்கை தேவை. வங்கித்துறை பணியாளர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். இன்சூரன்ஸ் துறை ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு அற்புதமான நாள். புது வாய்ப்புகள் உண்டு. பழைய பாக்கிகளும் வந்து சேரும். ஆன்லைன் பிசினஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தம்பதிகளிடையே ஒற்றுமை காணப்படும், அந்யோன்யம் ஏற்படும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. கும்பராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். சின்ன சின்ன விஷயங்களிலே சந்தோஷமாக இருப்பீர்கள். சின்ன சின்ன யோகங்கள் உண்டு. வீட்டிலே அமைதியான சூழ்நிலை ஏற்படும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். ஆசிரியர்களாக இருப்பவர்கள், கல்வி நிறுவனங்களிலே பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். சினிமா சின்னத்திரையில் பணிபுரிபவர்களுக்கு அற்புதமான நாள். இசைக்கலைஞர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. அதே போல இன்று மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக ரிசர்ச் மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாளாக உள்ளது. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். கட்சி தலைமையிடமிருந்து நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். இன்று நல்ல பலன்களை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. மீனராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். உங்களுக்கு கோபம் வர மாதிரி சில விஷயங்கள் நடந்தாலும் பொறுமையாக இருக்க வேண்டும். சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல வரன்கள் அமையும். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், தகவல்கள் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், இரும்பு ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பெரியவர்கள் முதியவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். தாய்வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல மாரியம்மனின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.